நான் என்ன பதிவு போட்டிருக்கிறேன் அப்படின்னா, திருப்பம் தரும் திருப்பம். தென்னகமே எதிர்பார்க்கும் அரசியல் மாற்றம். ம். அது விரைவில் நடக்கும். அதற்கான பூர்வாங்க வேலைகளை ம். திடமாகவும் தீர்க்கமாகவும் யோசித்து ஐயா செய்வார். அதற்காக பயணத்தை தான் இப்பொழுது தொடர்ந்திருக்கிறோம். இவர் எடுக்கிற முடிவுக்கு மீண்டும் எங்களுக்கு அண்ணாவே ஒரு உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். அண்ணாவே மறுபடியும் நம்மளுக்கு ஒரு பாடத்தை கற்பித்திருக்கிறார், அரசியல் பாடத்தை. எப்படி என்றால், ராஜாஜியினுடைய குலக்கல்வியை எதிர்த்துத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆன்மாவை இயங்குது, ஆரம்பித்தது. ம். முழுமையாக குலக்கல்வி இருக்கவே கூடாது, மீண்டும் அது வர்ணாசிரம தர்மத்தை நோக்கி பயணிக்கும் என்றுதான் அண்ணா பொங்கி எழுந்தார். ம். ஆனால் 67 தேர்தலில் அதே ராஜாஜியுடன் தான் கூட்டணி வைக்க நேர்ந்தது. அதற்கு கேட்டார்கள், ம். எப்படி இந்த இது சாத்தியம் என்று. அதற்கு அண்ணா சொன்னார், காங்கிரஸ் என்ற கருணாகத்தை அழிக்க வேண்டியிருக்கிறது. ம். அதற்கு எந்த தடி கிடைத்தால் என்ன, ம். இழுத்து அடிக்க வேண்டியதுதானே, நம்மளுக்கு முக்கியம் பாம்பு சாக வேண்டும் என்பதுதான். ம். தடி, எந்த தடி என்பது முக்கியமல்ல என்றார். அதே மாதிரித்தான் இப்பொழுது ம். பழனிசாமி என்கிற பச்சை துரோகி பருணாகத்தை வீழ்த்த வேண்டியிருக்கு. அதெல்லாம் சொல்லிட்டீங்க சார். அது நிறைய முறை நீங்க பேட்டியில அதற்கு சொல்லிட்டீங்க. நான் எந்த என்ன தடி கிடைக்கிறதோ அந்த தடியை பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. அதை இன்று சொல்லுங்கள், இப்பொழுது சொல்லுங்கள் என்றால் சொல்ல முடியாது. ம். ஏனென்றால் தடியை செலக்ட் சிதம்பரம் பண்ணிட்டு ரகசியம் இருக்கோம். மாதிரி தொடர்ந்து அப்படியே லென்த்தா போய்க்கிட்டே இருக்கே.